எல்லாரும் ரொம்ப ஆவலுடன் காத்திருக்கும் ஒரு ஸ்ரீமத் ஆண்டவனுடைய அனுகிரக பாஷணம். விஜயம் பக்கத்தில் பிடிச்சி அறக்க மாட்டேன் 68 ரூபாய் பிடி. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. दिशि दिशि गतिविद्भिः दिशि दिशि गतिविद्भिर्देशिकैर्नियमाना दिशि दिशि गतिविद्भिर्देशिकैर्नियमाना दिशि दिशि गतिविद्भिर्देशिकैर्नियमाना स्थिरतरमनुकम्पे स्यानलग्ना गुणैस्तु स्थिरतरमनुकम्पे स्यानलग्ना गुणैस्तुम् परिगतवृषशैलम् पारमारोपयन्ति परिगतवृषशैलम् पारमारोपयन्ति परिगतवृषशैलम् पारमारोपयन्ति भवजलधिगतानाम् पोतपात्री भवित्री தயனுடைய பெருமையை பேசும் பொழுது சுவாமி தேசிகன் திசி திசி கதிவித்பிஹி தேசிகைர் நியமானா, அவே சிறந்த கதிமான்களாக இருக்கணும். அவளுடைய கத்தியும் நன்னா இருக்கணும், அவளை சார்ந்தவாளுக்கும் கத்தி நன்னா இருக்கணும். ஏன்னா ஒரு கடல்ல போகின்ற மீகாமன் என்ற மாலுமியானவன் கடலிலே படகை செலுத்தும் போது அது எங்கேயாவது தரகிற தட்டாம மலைகளை தட்டாம எப்படி போனா சௌகரியமா இருக்கும்ன்ற ரீதியை தெரிஞ்சுட்டு போகணும். அது மாதிரி போகின்ற ஆச்சாரியர்கள், அப்பேற்பட்ட ஆச்சாரியர்களே ஒரு சிறந்தவராக இருந்தவர் மைசூர் ஆண்டவர், ஆத்மகுணம் நிறைந்தவர். அவை ஸ்திரதரமனுகம்பே ஸ்தியானலக்னா குணைஸ்தும், குணைஹி ஸ்திரதரம் ஸ்தியானலக்னா, மிக சிறந்த முறையிலே கட்டுமரம் எல்லாம் கைத்தால கட்டிருக்கோம். இது குணம்ன்றது ஸ்லேஷையானபடினால நல்ல குணங்களாலே ஸ்தியானலக்னா குணைஸ்தும். அப்பேற்பட்டவள் தயாதேவி. இந்த தயாதேவியை பாத்திரமாக வைத்துக் கொண்டு, ஓடமாக வைத்துக் கொண்டு ஆச்சாரியர்கள் கதிவித்துகளாக இருந்து சிறந்த பரிகதவருஷசைலம் பாரம் ஆரோபயந்தி. உபரி, அதாவது மலை பெருசா இருக்கு, அதுக்கு பரிகத விஷசைலம் பாரம், இதுதான் அடைய வேண்டிய ஸ்தானம். விஷகி பரிகத விஷசைலம் பாரம் ஆரோபயந்தி பவ ஜலதிகதானாம் போதபாத்ரி பவித்ரி.
சம்சாரமாகிய கடலிலே தாண்டுவதற்கு சிறந்த ஓடமாக இருக்கின்றாய் என்று நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம். சிறந்ததான ஓடம் நமக்கு கிடைத்தாலும் கூட சரியான வழி தெரிந்த ஒருவன் செலுத்தாவிட்டால் நாம் இன்னும் சுழலிலே அகப்பட்டு மடிவோம். ஆகவே வழி தெரிந்த ஆச்சாரியர்களாலே இந்த ஓடத்திலே நாம் சேர்ந்த தொட்டுத்தான் எம்பெருமானை அடைய முடிகின்றது என்று பேசினார் தயாசதகத்திலே. அப்பேற்பட்ட குணங்கள் நிறைந்த, சுருக்கமாக சொன்னால் ஆத்ம குணங்கள் நிறைந்த, அதற்கு மேலே சொன்னால் சத்ருவையும் மன்னிக்கும்படியான குணம் நிறைந்தவர் அவர். சில சமயங்களிலே அவர்களிடம் பல பேர் அபச்சாரப்பட்டதும் உண்டு. அந்த அபச்சாரத்தையே உபச்சாரமாக இருந்து அதற்கு தகுந்த காரியங்களை செய்த ஒரு பெரிய மகான் மைசூர் ஆண்டவன். மேலும் நடமாடும் பல்கலைக்கழகமாக, பன்மொழி புலவராக மிகச் சிறந்த முறையிலே பல நூல்களை இயற்றினார். அந்த நூல்களை இயற்றினாரே ஒழிய அதை வெளியிட முடிய இன்னும் சில நூல்கள் இன்னும் வெளிவர வேண்டும். கூடிய சீக்கிரத்தில் எம்பெருமானுடைய திருவருளாலே அதுவும் நிறைவேறும் என்று சொல்லி எல்லோரும் அப்பேற்பட்ட மகானை நினைத்து மகிழ வேண்டும், வணங்க வேண்டும், வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அடுத்த கைங்கரியம் ஸ்ரீமத் ஆண்டவருக்கு சம்பாவனை. பெங்களூர் கமிட்டி தம்பு பத்ரி கேட்டு மத்துங்க. அண்ணா வேற யார் வரணும்? வேற யார் வரணும்? वेदांत विद्या सिद्धाध्या संन्यास योग श्रेष्ठ ब्रह्मलोके परांत काले परामृतात् परिमुक्तं